Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே டைமில் ரொம்ப ஹெல்தி கூட, செய்கிறது கூட ரொம்ப ஈஸி. அரிசி மாவு வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம கடலைக்கொட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய். இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஹீட்டில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், கடலைக்கொட்டை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு ஆட் பண்ணி நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாவே எள்ளு கூட வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எள்ளு வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுடணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச கடலைக்கொட்டை அண்ட் எள்ளு ரெண்டுமே நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜாகரி பவுடர். இப்போ நம்ம இதை நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்கள் கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கையில் மிக்ஸ் பண்ண முடியாது, தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அரிசி மாவு வந்துட்டு கொஞ்சம் நிறையவே தண்ணி இழுக்கும். பாருங்கள், சூடு தண்ணி போட்டு மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்துட்டு இந்த மாதிரி வாழை இலை மேலே வச்சு நம்ம மெலீஸாக தட்டி எடுத்துக்கணும். இதுக்கு வந்துட்டு நம்ம வாழை இலை தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்துட்டு அதுலேயே ஒட்டிடும். ஸோ ஆன அளவுக்கு நீங்கள் வாழை இலை இருந்தால் அதில் தட்டிக்கோங்க. பாருங்கள், அரிசி மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு மெலிசாக தட்டினா போதும். இப்போ நம்ம அது மேலே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த கிரவுண்ட்நட் அண்ட் எள்ளு பவுடர், அதை வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எள்ளு சேர்த்துருக்கிறதால லைட்டாக கசப்பாக இருக்கும், பட் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சுகர் ஆர் ஜாகரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற எட்ஜஸ் வந்துட்டு ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். பார்க்க நல்லா தெரியும் ஈவனாக. அதனால் பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஸ்டீமரில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லா ரோலுமே நான் வந்துட்டு ஸ்டீமரில் வச்சுட்டேன். கீழே வந்துட்டு வாழை இலை போட்டிருக்கேன். இப்போ மேலே வந்துட்டு இன்னொரு வாழை இலை போட்டு அதை கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸாக நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடணும். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.